ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் வாழ்க்கை டிசிகே சகானா ஷாலினி. நல்பமார்த்தி தைலம் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி. அந்த வீடியோக்கு கீழே ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர், நான் ஸ்கின் லைட்டனிங் க்ரீம் யூஸ் பண்ணி நான் ரொம்பவே டார்க் ஆகிட்டேன். ஸோ நான் இந்த தைலம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்லிடுறேன். நான் ஒரு ஸ்கின் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஒரு டாக்டரோ இல்லை அதை சொல்கிற அளவுக்கு ஒரு கரெக்டான பர்சனோ அப்படின்னு கிடையாது. இருந்தாலும் நான் மோஸ்ட்லி அவேர்னஸ் வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கிறேன். ரீசெண்ட் டைம்லேயே நான் நிறைய பேரை பார்க்குறேன். என்னோடய வில்லேஜ்லேயுமே நிறைய பொண்ணுங்களை நான் பார்க்குறேன். நிறைய பேர் நான் கலர் ஆகணும், நான் ரொம்ப ஃபேராக தெரியணும், செகப்பாகணும் அப்படிங்கிற ஒரு கலர் ஆகணுங்கிற ஒரு மோகத்தில் கண்ட க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் உங்கள் ஸ்கின் டோன் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. அது பிளாக் ஆகுறது மட்டும் இல்லாமல் கேன்சர் வரைக்கும் கூட இழுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு இப்போ வரக்கூடிய ஸ்கின் க்ரீம்ஸ் எல்லாமே இருக்குது. இல்லை நான் மோஸ்ட்லி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, தென் மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக பொண்ணுங்க மட்டுமா, பசங்க கூட நான் கருப்பாக இருக்கேன், நான் கலர் ஆகணும், கலராக இருக்கிறது தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுமே இந்த க்ரீம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. டொபிக்கல் ஸ்டெராய்டு க்ரீம். இந்த க்ரீம் போயிட்டு நீங்கள் ஃபார்மசியில் கேட்டிங்க அப்படின்னா டொபிக்கல் ஸ்டெராய்டு க்ரீம் அப்படின்னாலே அவங்க ஒரு 100 ரூபீஸோ இல்லை 200 ரூபீஸோக்கோ கிடைக்கும். ஸோ ஈஸியாக அது அவைலபிலிட்டியாக ஃபார்மசியில் இருக்கிறதுனால வாங்கி அந்த க்ரீமை யூஸ் பண்ணுறீங்க. இதனால் ஒரே வாரத்தில் 7 நாளில் அப்படியே அவ்வளோ அழகாக அவங்களுடைய கருப்பான இதெல்லாம் தோலெல்லாம் இதாகி அப்படியே கலராக காட்டும், ரொம்ப ஃபேராக இருந்த மாதிரி காட்டும். ஆனால் போக போக என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப அஃபெக்ட் ஆகி மூஞ்ச பார்க்க சகிக்காது. அப்படியே அவ்வளோ ஆக்வர்டாக இந்த மாதிரி ஒரு மாதிரி சிகப்பு கலரில், தென் ரொம்ப பருவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சைட் எஃபெக்ட் இந்த டோபிக்கல் ஸ்டெராய்டு க்ரீம் கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த க்ரீமை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எவ்வளோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணட்டும், எஃப்எம், மீடியா, தென் டாக்டர்ஸோட அட்வைஸு எவ்வளோ கொடுத்தாலும் யாருமே கேட்குறது கிடையாது. இன்னுமே நிறையா கிராமங்கள்லேயும் சரி, நிறையா சிட்டிலையுமே டோபிக்கல் ஸ்டெராய்டு க்ரீமை பயன்படுத்தி தான் இருக்கீங்க. ஸோ அவாய்ட் பண்ணிடுங்க. கருப்பும் ஒரு அழகு தான். கடவுள் இயற்கையாக நமக்கு கொடுத்த அந்த ஸ்கின் டோனை நம்ம இயற்கையான கிடைக்கக்கூடிய பொருள்களை மட்டும் வச்சு நம்ம பாதுகாத்துக்குருவோம். ஸோ நான் கலராகிறேன், நான் ஃபேர் ஆகிறேன் அப்படின்ட்டு கண்ட க்ரீமை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. டொபிக்கல் ஸ்டெராய்டு க்ரீம் யூஸ் பண்ணால் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருங்கிறத நீங்களே போயிட்டு நெட்டு கூகுள் அடித்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இன்னொன்று சொல்லி ஆகணும், நிறைய டீச்சர்ஸுமே ஸ்கூல்லையும் டீச்சர்ஸாக இருக்கிறீங்கன்னா ஸ்கூலில் நீங்கள் சொல்லுங்கள். ஸ்கூல் பிள்ளைங்க இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்க போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸ்கூலில் டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா கலராக இருக்கிற பிள்ளைங்களை மட்டும்தான் டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னால் அந்த டான்ஸில் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, என்னோடய ஸ்கின் டோன் கருப்பாக இருக்குது, அதனால நான் இந்த க்ரீமை யூஸ் பண்ணேன் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஸ்கில் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அந்த ஸ்கில் கருப்பாக இருக்கிற பிள்ளைங்கக்கிட்ட தான் அந்த டான்ஸ் ஸ்கில் இருக்காது. கலராக இருக்கிற பிள்ளைங்கிட்ட மட்டும்தான் அந்த டான்ஸ்க்கான ஸ்கில் இருக்கும். அவங்க தான் ஸ்டேஜுக்கு லுக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி இதை டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு உடைங்க. டீச்சர்ஸ் கலரான பொண்ணுங்க, கருப்பான பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்குறத விட்டுட்டு எல்லாமே ஒரே இதுதான் அப்படிங்கிற ஒரு இதை கொடுங்க. ஸோ இப்படி சொசைட்டிஸ் கலராக இருக்கிற பொண்ணுங்க, கருப்பாக இருக்கிற பொண்ணுங்க இந்த மாதிரி கலரேஷன் பண்ணுறதுனால, கலரை வச்சு பாகுபாடு பார்க்குறதுனால தான் நிறைய நேரங்களில் அவங்களும் அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலில் உடச்சிக்கிட்டு இந்த மாதிரி க்ரீம்ஸை யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் திரும்பவும் சொல்கிறேன், டொபிக்கல் ஸ்டெராய்டு நிறைஞ்ச அந்த க்ரீமை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. மோகம் இருக்கத்தான் செய்யும், அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். பின்விளைவுகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் என்னென்ன மாதிரியான அவேர்னஸ் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.